ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிளர்க் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. குரூப் சி லெவலில் தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் தான். 12th நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 19,900 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 31 மேக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பாருங்கள் குரூப் சி கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்கு, சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் இந்த இடத்துல வந்து பாருங்கள் போஸ்டல் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகனா இங்கே வந்து பாருங்கள் சென்னை ஆவடி ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங்ஸ் வந்து பாருங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்கில் வந்து இருக்குது. அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு சென்னை ஆவடியிலே வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்லேயும் இருக்குது, சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர்லேயும் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கீழே வந்து பாருங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கு தாம்பரம் ஆஃபீஸ்லேயுமே வந்து பாருங்கள் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கில். ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 47 வேகன்சி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் யூஆர் கேட்டகரியில் இருக்கிற வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லாருமே போட்டி போடலாம். அதே நீங்கள் ஓபிசினா ஓபிசியில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கம்யூனிட்டி வைஸ் வேகன்சியுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த போஸ்டல் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் காமிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து இந்த தாம்பரம் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்களே தாம்பரம் ஆஃபீஸ், சென்னை தாம்பரம்னு, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்டரில் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அட்ரஸுக்கு தான் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த தாம்பரம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆவடி ஆஃபீஸ்னா ஆவடி ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து போஸ்டலோட அட்ரஸ். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கிற மாதிரி எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு, யூனிட்டோட நேமு, ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஃபோட்டோவிலையும் கீழே வர மாதிரி உங்கள் சைன் வந்து இங்கே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் சீரியல் நம்பரில் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறது இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸோ செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவர் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அதில் 10 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸையும் எழுதி அந்த கவரையும் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனோட வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, நீங்கள் வந்து சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதையும் நீங்கள் இதில் வச்சு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த என்வலப் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேலே வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு, கேட்டகரியோட நேமு, அதை வந்து கரெக்டாக அந்த என்வலப் கவரில் வந்து மேலே வந்து நீங்கள் போல்ட் லெட்டரில் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஸோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31 மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பே லெவல் 2 படி உங்களுக்கு வந்து இருக்கும். 19,900 உங்களுக்கு பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதுவும் இதில் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ ப்ளஸ் 3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 28 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ப்ளஸ் 5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து 100% ஆஃப் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான் அது. ஸோ 100%மே வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து இதில் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் டைப்பிங்கான டெஸ்ட்டுக்கான இதுவுமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.